Hi friends, this is VW Ahmed Cars. Chevroletக்கு சன்ரூஃப் ஒர்க்காக ஒரு வண்டி வந்தது. அந்த சன்ரூஃபோட ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு எல்லாமே. ஸோ அதனால தான் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எல்லாமே அப்லோட் பண்ணாமல் மொத்தமாக வண்டி வேலை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஒன்று போட்டலான்னு பார்த்தோம். ஸோ இந்த வண்டிக்கு சன்ரூஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 33க்கு 19 நம்ம இந்த வண்டியில் சன்ரூஃப் ஃபிட் பண்ணிக்கிறது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா Chevroletல 28-15 இதுதான் சன்ரூஃபோட சைஸு. பட் ஆனால் இந்த வண்டியில் பெரிய சன்ரூஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த சன்ரூஃப் ஃபிட் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய இதுனா இந்த மேலே ரூஃபில் வர ஒரு ரயில், இந்த ரயில் இருந்தால் தான் இந்த சன்ரூஃபுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம அந்த சன்ரூஃபை பண்ணோம் நம்ம அதை. ஸோ ஒரு வண்டிக்கு நாங்கள் வந்து சன்ரூஃப் பண்ணும் போது ஃபஸ்ட்டு அந்த வண்டிக்கு பார்க்க வேண்டிய முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா லீக்கேஜ் தான். ஸோ அந்த லீக்கேஜை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாடியோட ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் இந்த பாடியில் ஹோஸ் பைப் போகுமா போவாதா இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த சன்ரூஃப் ஃபிட்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா வண்டிக்கும் சன்ரூஃப் ஃபிட் பண்ணுற மாட்டோம். ஸோ டாப்போட சைஸ் மெயினாக எங்களுக்கு தேவை. ஸோ அந்த டாப்போட சைஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து சன்ரூஃபோட வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ ஏன் இதுக்காக நான் சொல்கிறேன், நான் எல்லாருமே வந்து சன்ரூஃப் வேலை பண்ணலாம். பட் ஆனால் பண்ணும்போது அந்த வேலையை எப்படி பண்ணணும், ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக 100% வந்துடும். அதனால் அதை வந்து தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இந்த வண்டியில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராத அளவுக்கு இதோட ஒரிஜினல் பைப்பு, இதோட ஒரிஜினல் ஹோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக செட் பண்ணி இந்த பாடியில் எங்கே வாட்டர் லைன் கொடுக்கணுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த வண்டியோட சன்ரூஃப் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் சரி இது ஒரு வீடியோ எடுக்கணும், சரி எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த எதனா ஒரு வண்டியில் சன்ரூஃப் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட இது பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சன்ரூஃபில் லீக்கேஜ் ப்ராப்ளம் தான் எல்லாரும் பயப்படுறது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஏன்னா சன்ரூஃப் பண்ணும் போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த லீக்கேஜ் என்ன எப்படி எது ஆகுது, அது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருது, அது என்ன ப்ராப்ளம் வருது, அதை ஃபஸ்ட்டு தான் நாங்கள் பார்க்குறது அதை. ஸோ அதனால் இந்த வண்டியில் அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதே மாதிரி சன்ரூஃப் வேலை செய்யும் போது அந்த கம்ப்ளைண்ட் வராது. இதனால் நான் உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு கம்பல்சரி கேரண்டி தருவோம் நாங்கள் வேலையில். அதே மாதிரி பேனல் எல்லாமே புது பேனல் தான், பழசு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதனா இது பண்ணணும் தான் நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடியுது. அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டே இருப்பேன். அடுத்தடுத்த சன்ரூஃப் ஒர்க்கு நாங்கள் பண்ணினே இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இனோவா வண்டியில் ஒர்க் போயின்னு இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் வீடியோ பண்ணுறோம். ஸோ பாருங்கள் சரிங்களா, இது எல்லாமே உள்ளே காட்டியிருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.